அவனை அவ்வாறு கீழே விழத் தள்ளியது கடவுள். ஏனென்றால் கடவுள் தாவீதோடு உடன்படிக்கை செய்திருந்தார். Let me give you another example of the covenant. இன்னொரு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த உடன்படிக்கையை பற்றி கூறுகின்றேன். You know a person named Paul? உங்களுக்கு பவுல் என்ற ஒருவரை பற்றி தெரியுமா? When Paul was going through suffering, பவுல் வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களை அவர் அனுபவித்த போது he asked the covenant partner to come and help him. அவர் உடன்படிக்கையின் பங்காளரான இயேசுவை தன்னுடைய துன்பத்தில் உதவி செய்யும்படியாக கூப்பிட்டார். And God said to Paul, பவுலிடம் கடவுள் இவ்வாறு சொன்னார், in your weakness my grace is sufficient for you. உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். In other words, Paul said, வேறு விதமாக பவுல் இவ்வாறு சொன்னார், I will not boast of my strength, நான் என்னுடைய பலத்தை பற்றி நான் பெருமையாக பேச மாட்டேன், but I will boast of my weaknesses. என்னுடைய பலவீனத்தை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். Because when I am weak, நான் பலவீனமாக இருக்கும்போது my partner Jesus, என்னுடைய துணையாளரான ஆண்டவர் இயேசு, because of the covenant, இந்த உடன்படிக்கையின் காரணத்தினால் will make me strong. என்னை பலவானாக மாற்றுவார். How many of us have a relationship in a marriage where you have a partner, your spouse, and one more partner, Jesus, in your marriage covenant? எத்தனை பேர் இந்த திருமண வாழ்க்கையில உங்க கணவரை தவிர இப்படி ஆண்டவர் இயேசுவும் உடன்படிக்கையின் பங்காளராக என்னோடு இருக்கின்றார், எனவே அவரை நான் துணைக்கு கூப்பிட முடியும் என்ற ஒரு புரிதல் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? In a marriage covenant, we do not even believe that Jesus is a partner in the covenant. நம்முடைய திருமண உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசு இந்த உடன்படிக்கையின் ஒரு பங்காளர் என்பதை நாம் நம்புவது கூட கிடையாது. And that is why we do not call on him. அதனால் தான் நாம் அவரை கூவி அழைப்பது கிடையாது. We do not call on him. நாம் அவரை கூவி துணைக்கு அழைப்பது கிடையாது. Please understand, from today make a decision that Jesus is your covenant partner, and he promises you that in a covenant of marriage, when you are weak, he will make you strong. இன்றையிலிருந்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் திருமண உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசு ஒரு பங்காளர். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற பலவீனங்களில் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை கூப்பிட உங்களுக்கு உரிமை உண்டு. அவரை நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில் பலவீனத்தில் அவர் உங்களுக்காக வந்து உடன்படிக்கையின் அடிப்படையிலே பங்காளராக இருப்பதால் அவர் வந்து உங்களுடைய பலவீனத்தை அவர் பலமாக பிரச்சனையை மகிழ்ச்சியாக அவரால் மாற்ற முடியும், மாற்றுவார். In the Old Testament, you find the heroes in the Bible, they remembered the covenant that God had with them, and in their weaknesses they called on to God, and God delivered them from every battle of their life and gave them victory, even though they were on the losing side. நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கதாநாயகர்கள், விசுவாசத்தின் கதாநாயகர்களை நாம் அங்கு பார்க்கின்றோம். அவர்கள் எல்லோரும் அந்த ஆண்டவரோடு தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஞாபகத்தில் வைத்திருந்தார்கள், அதை நம்பினார்கள். எனவே அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவர்கள் சந்தித்த போது, அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாத போது, உடன்படிக்கை ஆண்டவர் தங்களோடு செய்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டதனால் அவரை அவர்கள் உதவிக்கு அழைத்தார்கள். ஆண்டவர் வாக்குறுதியின்படி உடன்படிக்கையின்படி வந்து அவர்களை எல்லா போராட்டங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து அவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். எனவே அவர்கள் உடன்படிக்கையின் பங்காளரை அழைத்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். Did the people of Israel have covenant with God? இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவரோடு உடன்படிக்கை இருந்ததா? இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவரோடு உடன்படிக்கை இருந்ததா? But could they enjoy the providence coming from the covenant? அந்த உடன்படிக்கையின் விளைவாக கடவுளிடமிருந்து வருகின்ற எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் அவர்களால் அனுபவிக்க முடிந்ததா? They could not, because they did not believe. அவர்களால் அவ்வாறு செய்ய முடியவில்லை, ஏனென்றால் உடன்படிக்கையை அவர்கள் நம்பவில்லை. David believed, தாவீது நம்பினார் in the covenant. இந்த உடன்படிக்கையில். Abraham believed, ஆபிரகாம் அதை நம்பினார், in the covenant, உடன்படிக்கையை. and they could enjoy அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது. the victory coming from the Lord. அவர்களுடைய வெற்றியானது ஆண்டவரிடமிருந்து வந்தது. Remember, during Jesus's last supper, ஆண்டவருடைய ரா உணவின் போது Jesus said, I make a new covenant with you.
நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். The day he broke his body and gave the blood to his disciples, அவருடைய சதையையும் அவருடைய இரத்தத்தையும் அங்கு சீடர்களுக்கு அவர் அளித்த போது he said, all those who believe in me, I make a new covenant with them. யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்களோ அவர்களோடு நான் ஒரு புதிய உடன்படிக்கையை நான் செய்து கொள்கின்றேன் So என்று do you have சொன்னார். a covenant with Jesus? ஆண்டவர் இயேசுவோடு உங்களுக்கெல்லாம் உடன்படிக்கை உண்டா? Praise God. Let me show you how this works. நான் உங்களுக்கு இது எவ்வாறு வேலை செய்கின்றது என்று நான் விளக்க I want some விரும்புகின்றேன். people who have got spondylosis or anything connected to the neck. கழுத்தோட ஸ்பாண்டலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வலி கழுத்தில் இங்கேருந்து இப்படி முதுகுல வரும்ல, அப்படி வலி உள்ளவங்க கை தூக்குங்க. கழுத்தோட எனக்கு வலிக்குது. Who has got a problem in the neck? யார் கழுத்தோட சேர்ந்த வலி Please stand உள்ளவங்க up. எல்லாம் எழும்புங்க. கழுத்தோட வலி உள்ளவங்க எழும்புங்க. Good. Good. Quite a lot. Praise God. Praise God. Only the neck problem. கழுத்து வலி மட்டும் எழும்பினா I want to show you how this works. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் உங்களை எழும்ப சொன்னேன். First thing, முதல் do you have a covenant with Jesus? எல்லாம் கவனிங்க. முதல் காரியம், உங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை இருக்குதா? Hello. எல்லாம் கொஞ்சம் பாருங்க. Do you have a covenant with Jesus? ஆண்டவர் இயேசுவோட உங்க எல்லாத்துக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குதா? Okay, now close your eyes இப்போ எல்லாரும் கண்ணை முடிக்கங்க. and say this prayer. இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுங்க. Heavenly Father, விண்ணக தந்தையே, I thank you. நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I praise you. நான் உம்மை போற்றுகிறேன். Please forgive me. தயவு செய்து என்னை மன்னியும். All this time, இவ்வளவு நாட்களும் I did not know எனக்கு தெரியாமல் இருந்தது that I had a covenant with you. உம்மோடு ஒரு உடன்படிக்கை எனக்கு உண்டு என்பது. According to your covenant, Lord, உம்முடைய உடன்படிக்கையின் படி ஆண்டவரே, when I'm weak, நான் பலவீனமாக இருக்கும்போது you will make me strong. நீர் என்னை பலவானாக மாற்றுவீர். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I have sinned against you நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன். and so I am disqualified from the covenant. எனவே அந்த உடன்படிக்கையின்படி பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். But now I repent ஆனால் இப்போது நான் மனம் வருந்துகிறேன். and I ask you to forgive me of all my sins. என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாக உம்மை நோக்கி வேண்டுகின்றேன். Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, have mercy on me. என் மேல் இரக்கமாயிரும். I believe right now, Lord Jesus, இப்போது ஆண்டவர் இயேசுவே, நான் நம்புகின்றேன். my relationship with you is restored. உம்மோடு எனக்குள்ள உறவு மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. Just like David, தாவீதை போல, just like Saint Paul, புனித பவுலை போல, who believed in your covenant, உம்முடைய உடன்படிக்கையை நம்பிய இவர்களைப் போல, in the same way, அதே போல் I believe in your covenant now. நான் இப்போது உமது உடன்படிக்கையை நம்புகின்றேன். I call out to you, Jesus. ஆண்டவரே இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Have mercy on me. என் மேல் இரக்கமாயிரும். Lord, I call out to you. இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். In your name, let me be set free now. உம்முடைய பெயரின் பொருட்டு நான் இப்போது விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். Lord, it is my legal right ஆண்டவரே, எனக்கு இது ஒரு பிறப்புரிமை. to be set free. விடுதலை பெறுவதற்கு
எனக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது. Lord Jesus, I take authority. ஆண்டவர் இயேசுவே, நான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். And I speak in your name, Jesus, I am set free. நான் உம்முடைய நாமத்தினால் நான் விடுதலை பெற்றுள்ளேன் என்று அறிக்கையிடுகிறேன். In the name of Jesus, I am set free. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் இப்போது விடுதலை அடைகிறேன். Keep saying, keep saying, keep saying. சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் விடுதலை அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் விடுதலை அடைகிறேன். சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் விடுதலை அடைகிறேன். 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 ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் விடுதலை அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் விடுதலை அடைகிறேன். ஆண்டவர் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் விடுதலை பெற்றதற்காக நன்றி. அப்படி சொல்லுங்க. நான் விடுதலை பெற்றதற்காக நன்றி. நான் குணமானதற்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க. நான் குணமானதற்காக நன்றி. நான் குணமானதற்காக நன்றி. சொல்லிட்டே இருங்க. நான் குணமானதற்காக நன்றி. நான் குணமானதற்காக நன்றி. நான் குணமானதற்காக நன்றி. எல்லாம் சொல்லுங்க. நான் குணமானதற்காக நன்றி. நான் குணமானதற்காக நன்றி. தொடர்ந்து சொல்லுங்க. Keep saying, keep சொல்லிட்டே saying. இருங்க. நான் கண்ணை மூடி சொல்லுங்க. நான் குணமானதற்காக நன்றி. நான் குணத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. நான் குணத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லிட்டுருங்க. நான் குணத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. நான் குணத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. இப்போ உங்க கழுத்தெல்லாம் திருப்பிக்கிட்டே சொல்லுங்க. உங்க கழுத்தை திருப்ப முடியாததை திருப்பி சொல்லிட்டே இருங்க. திருப்பி பாருங்க. எல்லாரும் கழுத்தை திருப்புங்க. கழுத்தை திருப்பி பாருங்க. உங்க கழுத்தை திருப்பி பாருங்க. ஆட்டி பாருங்க. இதுக்கு முன்னால செய்ய முடியாத இப்ப செய்து பாருங்க. எல்லாரும் உங்க கழுத்தை வச்சு திரும்பவா அல்லது குனியவா என்ன செய்ய முடியாதோ அதை செஞ்சு பாருங்க. மேலே தூக்குங்க, கீழே குனிஞ்சு பாருங்க, சைடில் பாருங்க. பார்த்துட்டு நல்லா பாருங்க. பார்த்துட்டு நன்றி இயேசுவே சொல்லுங்க. How many years you had a problem? எத்தனை வருஷம் இருந்துச்சு உங்களுக்கு? Then she is working. Now it's gone. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. வலிப்போ வலிப்போ. உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்துச்சு? வலிப்போ 1 year. 1 year. இப்போ எப்படி இருக்கு? நல்லா திருப்பி பாருங்க. Gone. How many years? எவ்வளவு நாள்? 1 month. 1 month. உங்களுக்கு 4 months. 4 months. A year. இங்க உங்களுக்கு எவ்வளவு நாள்? 5 years. 5 years. போயிச்சா? பாருங்க. திருப்பி செய்ய முடியலாம் செஞ்சு பாருங்க. அதை இப்படி செஞ்சு பாருங்க. What is she saying? She can do that, but she gets pain. Okay, come here, come here, come here, come here. Give me a hand. Give me a hand. No, no, no. Yeah, yeah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Now check. இப்போ செக் பண்ணி பாருங்க அந்த வலி இருக்குதான்னு. Oh yeah. Ah. Just check your neck. எல்லாரும் அந்த உங்க சோதிச்சு பாருங்க உங்களோட கழுத்து. Is it gone? Gone. வலி Gone. எல்லாம் செக் பண்ணி பாருங்க. Gone. போயாச்சா? எல்லாத்துக்கும் வலி குறைஞ்சாச்சா? போயிச்சா? வலி போயாச்சா? சோமாயாச்சா? Praise God. Sit down, sit down, sit down. எல்லாரும் Is it உட்காருங்க. gone? உங்களுக்கு Hallelujah. 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 Now how did it go? எப்படி அது போச்சு? Because you have a covenant with God. கடவுளோடு உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. So even in your marriage, உங்க திருமண வாழ்க்கையில கூட when you believe that you have a covenant with God, கடவுளோட உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால், you live a faithful life to the word of God. இறை வார்த்தைக்கு ஒத்த பிரமாணிக்கமுள்ள உண்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ்பவராக இருந்தால், no matter what crises are there at home, உங்க குடும்பத்துல எத்தகைய பிரச்சனைகள் குழப்பங்கள் என்ன இருந்தாலும், everything in your family will begin to change. உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாமே மாற ஆரம்பிக்கும். Can we give the Lord a big hand? Come on. ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Hallelujah. Now was it difficult to get your healing? உங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருந்ததா? When you understand the truth sets you free. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். In the same way, when you understand the truth, your spouse will be set free. அதுபோலத்தான் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை துணைவர்
அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். Now let me give you another example. நான் உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ல Many விரும்புகிறேன். people get into problem in this area. இந்த பகுதியிலே நிறைய பேர் பிரச்சனைக்குள் உள்ளாவார்கள். There was a research done. ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்தார்கள். In one room were all the ladies, ஒரு அறையில எல்லா பெண்களும் இருந்தாங்க. and in one room were all the gents. இன்னொரு அறையில எல்லா ஆண்களும் இருந்தாங்க. One lady was allowed to go into the men's room, ஒரே ஒரு பெண் அந்த ஆண்கள்லாம் இருந்த அந்த அறைக்குள்ள போகும்படியாக and அனுமதி speak கொடுத்தாங்க. all kinds of negative things about men. அங்க போய் நின்னுட்டு ஆம்பளைங்களை பத்தி என்னென்ன குறை உண்டோ அது எல்லாத்தையும் அந்த அறையில போய் பேசிட்டு வாங்க For 5 சொன்னாங்க. minutes. 5 நிமிஷம் ஆம்பளைங்களுக்கு என்னென்ன குறை And உண்டோ when she is talking, no man should stop her. இவங்க அப்படி 5 நிமிஷம் பேசும்போது அங்க இருக்க ஆம்பளைங்க இவங்களை நிறுத்தக்கூடாது. இவங்க சொல்லுவாங்க 5 நிமிஷத்துக்கு. Praise God. Praise God. One man was allowed to come into the ladies' room, அது மாதிரி அங்க இருந்து ஆண்கள்ல ஒருத்தங்க இந்த பெண்கள் அறைக்கு வரலாம். and all negative things about women was said. இந்த பொம்பளைங்களை பத்தி பெண்களை பற்றி என்னென்ன குறைகள் உண்டோ எதிர்மறையான காரியங்கள் உண்டோ எல்லாத்தையும் அவங்க பேசுவாங்க. After 5 minutes, both of them came out. 5 நிமிஷத்துக்கு பிறகு இவங்களும் வந்தாங்க அவங்களும் வந்தாங்க. And now there were hidden cameras. இப்போ வந்து நிறைய கேமராவை ஒளிச்சு வச்சிருந்தாங்க So அங்கங்க. on the camera they were watching what is happening. அப்ப அந்த கேமரால பார்த்தாங்க இங்க என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி. In the gents' room, அந்த ஆண்கள்லாம் இருந்த அறையில some of them are smoking. எல்லாம் இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. Some of them are standing near the window. எல்லாரும் அப்படி ஜன்னல்ல போய் இப்படி நின்னாங்க. But everything is quiet. Everything is quiet. எல்லாம் அமைதியா தான் அப்படி நடந்துச்சு. In the ladies' room, இங்க பெண்கள் இருந்த அறையில big noise. பெரிய சத்தம். Some of them have tucked their sari to go into fighting. என்ன சொன்னீங்கன்னு சண்டை போட ரெடியானாங்க. So they came to a conclusion அப்ப அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. that the ladies get angry fast. யாருக்கு சீக்கிரமா கோபம் வருதுன்னா பெண்களுக்கு தான். But they wanted to do a scientific research. அவங்களுக்கு ஒரு நல்ல விஞ்ஞானபூர்வமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சாங்க. So they put all the men on one side, அதனால ஆம்பளைங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல, all the ladies on one side, பெண்கள் எல்லாம் இன்னொரு பக்கத்துல வச்சாங்க. and began to take their blood pressure. அவங்களுக்கு பிரஷர் எடுக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருக்கும். ரத்த அழுத்தம். Praise the Lord. Praise the Lord. When they took the blood pressure of all the women, எல்லா பெண்களுக்குள்ள ரத்த அழுத்தத்தை பிரஷர் பார்த்தப்போ all of them had a normal pressure. எல்லாத்துக்கும் பிரஷர் அப்படி நார்மலா தான் இருந்துச்சு. But when they took the blood pressure of men, ஆண்களுக்கு போய் அதே மாதிரி பிரஷர் எடுத்தாங்க. their pressure was very high. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரஷர். That is the nature of man and a woman. அதுதான் ஆண்களும் பெண்களுக்குமான இயல்பு. Man will not talk. அவங்க பேச மாட்டாங்க. He will not verbalize. அவங்க வார்த்தைகளை வெளியே கொட்ட He மாட்டாங்க. will keep silent. அவங்க அமைதியா இருப்பாங்க. But inside the volcano will be going on. அங்க ஒரு பெரிய எரிமலை அப்படி குபு 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 குபுன்னு போயிட்டு இருக்கும். Whereas the lady, ஆனா பெண்களை பாத்தீங்கன்னா there will be nothing in the heart. ஒன்னும் இதயத்துல இருக்காது. But பான்னு கத்துவாங்க. So for small things, சின்ன சின்ன காரியங்களுக்கு the wife will be screaming at home. வீட்ல ஒரு பெரும் கூச்சல் போடுவாங்க பெண்கள். And there will be a fight. அங்க ஒரு சண்டை ஆரம்பிச்சிரும். Please tell me, தயவுசெய்து என்கிட்ட சொல்லுங்க, how many battles could have been avoided if you had to keep your mouth shut? உங்க வாயை பொத்திட்டு இருந்தீங்கன்னா வீட்ல எத்தனை சண்டைய தவிர்த்திருக்கலாம். Now so much of screaming that the husband is not even coming home. இப்படி வீட்டுக்கு வந்தாலே ஒரு பெரிய அதிரடி சத்தம் வான்னு வரவே மாட்டாங்க வீட்டுக்கு. நுழையிறதுக்கு பயம். Hallelujah. ஹalleluya. But nothing's in the heart. மனசுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. But only wants to speak. ஆனா வாய் மட்டும் அடங்காது, பேசணும். That's the nature of a woman. அதுதான் பெண்ணோட இயல்பு. So we got to change that nature அந்த இயல்பை நம்ம மாத்தணும். and take the nature of Jesus. ஆண்டவர் இயேசுடைய அந்த இயல்பை நம்ம When பெற்றுக்கொள்ளணும். Jesus was going through the suffering, ஆண்டவர் இயேசு எல்லா பாடுகளையும் படும்போது did he open his mouth? வாயை திறந்தாரா? Come on, did he open his mouth? அவர் வாயை திறந்தாரா? Today I'm going to share with you a beautiful formula. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு செயல்முறை உங்களுக்கு சொல்லி தர போறேன்.
No matter what situation you are going through, உங்க வீட்டில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, whether it's marriage அது திருமண வாழ்க்கையா இருக்கலாம் or any relationship, அல்லது உறவுகளாக இருக்கலாம், Jesus is teaching us a formula by which your relationship with everybody, including marriage, will be very, very fruitful. உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களோடு வைத்திருக்கக்கூடிய உறவு, இன்னும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவு, இவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு மிக அருமையாக நமக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு வழிமுறை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகின்றார். Very, 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 very important. அது மிக 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 முக்கியமானது. You must be faithful to God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். When you are faithful to God's word, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருந்தால் you will always be blessed. நீங்கள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். Let's go to Psalms 92. திருப்பாடல் 92 13 and 14. 13 14. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். Praise God. Praise God. Before I read that, I want to ask you, Now, how many of you want to be healthy when you are old? எத்தனை பேருக்கு வயசாகும்போது நான் நல்ல சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வயசாகும்போது நல்ல சுகமா நான் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, விரும்புறீங்க? What are you translating? எத்தனை பேருக்கு வயசாகும்போது சுகமா இருக்கணும்னு விரும்புறீங்க? Thank God. When you are asking, no hand is going up. I'm feeling everybody wants to be sick or what? நான் நினைச்சேன் ஒரு ஆள் கூட கையத்துக்குள்ளேயே எல்லாத்துக்கும் நோய் வரணும்னு விரும்புறீங்க போல அப்படின்னு நினைச்சேன். கையத்துக்கு காட்ட வேண்டாமா? Now many a times you will hear people saying, you know, I'm sick because of my old age. நிறைய நேரங்களில் இப்படி மக்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். எனக்கு வயசாச்சு அதனால எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு. Back paining, this paining, that paining. எனக்கு எங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இப்படி வலிக்குது அப்படி சொல்லுவாங்க. Because old age, no? ஏன்னா வயசாச்சு பாத்தீங்களா? Let us see what the word of God has to say about old age. ஆனா வயசான காலத்தை பத்தி இறை வார்த்தை என்ன சொல்லுது? Verse number 13 says, 13 சொல்கிறது, those that be planted in the house of the Lord shall flourish in the courts of our God. ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். Those who will be speaking God's word on a daily basis. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருப்பவர்கள், speaking வார்த்தையை பேசிக்கொண்டிருப்பவர்கள், those who will be meditating on God's word, ஆண்டவருடைய வார்த்தையை தங்கள் சிந்தனையிலே எப்போதும் தியானித்துக் கொண்டிருப்பவர்கள், those who will be doing according to God's word, இறைவார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள், they will be planted in the house of God. அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தின் முற்றத்தில் நடப்பட்டவர்கள். Hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya. And then verse 14 says, they shall still bring forth fruit in old age. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். So even in the old age they will be a blessing to the family. வயதான காலத்திலும் கூட அவர்கள் குடும்பத்திற்கு அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். They shall live a healthy anointed life. அவர்கள் ஆரோக்கியமான அருள்பொழிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். And they shall be prospering in their life, that there will be no lack in their life. அவர்கள் வாழ்க்கை செழுமையானதாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. Question. கேள்வி. In a day, how much do you speak God's word? ஒரு நாள்ல எத்தனை தடவை கடவுளுடைய வார்த்தையை நீங்க பேசுறீங்க? Okay. To help you, உங்களுக்கு உதவி செய்ய we are going to give you small book. உங்களுக்கு ஒரு சின்ன புக் தரப்போறோம். Okay, you must use this book every day. ஒவ்வொரு நாளும் அந்த புக்கை வந்து நீங்க பயன்படுத்தணும். You must memorize it as much as you can. அதுல எவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ண முடியுமோ உங்களால நீங்க மனப்பாடம் பண்ணணும். It is a scriptures given from the Bible, this big Bible. We have removed all the some of the promises and put it into a small book.
இந்த பைபிளில் நிறைய கடவுளுடைய வாக்குறுதிகள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதெல்லாம் எடுத்து வாழ்க்கைக்கு பயனுள்ளதை சின்ன ஒரு புத்தகமாக நாங்கள் அச்சடிச்சிருக்கிறோம். You must use it as your daily exercise. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை ஒரு பயிற்சி போல நீங்கள் செய்ய வேண்டும். There are hundreds of promises over here. இந்த புத்தகத்தில் 100க்கும் அதிகமான வாக்குறுதிகள் இருக்குது. Even if you got sickness in your body, உங்க உடம்புல நோய் வந்தாலும் when you start speaking it on a daily basis, தினந்தோறும் இந்த வாக்குறுதிகளை திரும்ப திரும்ப நீங்கள் பேசும்போது, not reading it, வாசிக்கிறது இல்ல, memorizing it, நல்ல மனசுல பதிச்சிட்டு அப்புறம் வாயிட்டு பேசுறது. might be memorizing 2 lines 2 லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க அதை and மனப்பாடம் பண்ணிட்டு speaking it the whole day. நாள் முழுதும் அதை பேசிட்டே இருக்கணும். The Bible says, பைபிள் சொல்கின்றது, in old age வயதான காலத்தில் you will be healthy, நீங்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள், you will be strong, நீங்க பலமா இருப்பீங்க, you will be blessed, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, you will be prospering, நீங்க செழுமையா இருப்பீங்க, and there will be no lack in your life. உங்க வாழ்க்கையில் அது இல்ல இது இல்ல என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை. Your marriage will be blessed. உங்கள் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Praise God. Praise God. Now I want to share something about this book. இந்த புக்கை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Let's say I am Anna. நான் தான் அண்ணன், Thambi, நான் தம்பி, Akka. நான் அக்கா. I am a drunkard. நான் ஒரு குடிகாரன். She will go on telling me, don't drink, don't drink, don't drink. இவங்க எப்போ சொல்லுவாங்க, ஐயோ தம்பி குடிக்காத, தம்பி குடிக்காதன்னு சொல்லுவாங்க. Listen. Might be your husband is drinking. உங்க கணவர்